டிஎம்கே டிவிகே நாம் தமிழர். என்னோட ஆதரவு சீமானுக்கு. டிவிகே தான் ப்ரோ. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர் தான். சரிங்களா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நிகழணும். அது வந்து எப்போ பார்த்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே டிவிகே தான். நம்ம ஃபஸ்ட்டு யாரோ ஒருத்தர் புதுசாக வராங்க, புதுசாக வரவங்க முதல்ல ஆதரவு கொடுக்கணும். ஆதரவு கொடுத்தா தான் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்டு அவர் நிற்க வைக்கிறதுக்கு முன்னாடி, வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு அவர் வரணும், வந்துட்டு அவருக்கு முதல்ல ஓட்டு போடணும். அவர் ஓட்டு போட்டதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதனால் என்னோடய ஓட்டு டிவிகே தான். அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா என்ன மாதிரியே எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். என்னோட கருத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே ஜெயிக்கணும்னு தான் சொல்லிட்டு என்னோட கருத்து இருக்குது. எனக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டிவிகே தான் ஆதரவு பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற வந்து சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வந்து பாலியல் வன்கொடுமைலாம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சரிப்படுத்தலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து விளையாட்டு பொம்மையாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து அந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்மளும் வந்து விளையாட்டு பொம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலெக்ஷன்லேயும் காசு வாங்கி ஓட்டு போட்டுக்குவோம். ஏதோ ஒரு எலெக்ஷனுக்காக காசு வாங்காமல் நம்ம ஓட்டு போட்டு பார்க்கலாமே, அதுக்கப்புறம் என்ன மாற்றம் நம்மளுக்கு தெரியுமில்ல. அதனால் என்னோட ஓட்டு டிவிக்கே தான். டிவிகே யங்ஸ்டர்ஸாக அதிகமாக இது பண்ணுறது அவர் தான். விஜய் தான் வருவார். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் விஜய்க்கு தான். பிடிக்குன்றனால ஓட்டு போடுறேன். வந்தால் தான் தெரியும். அவரோ இல்லையோ என் ஓட்டு அவருக்கு தான். டிஎம்கே அவங்க நல்லபடியாக பண்ணுறாங்க. நிறையா வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாடு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவங்க வரணும்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு மாற்றம் வர்றதுக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கட்சி வளரட்டும்னு தான் நினைக்கிறேன். தெரியல, அதை பற்றி எனக்கு தெரியல. பட் அவர் வளர்ந்தால் நல்லது தான். எதிர்கட்சி இருக்கிறது நல்லது தானே. இன்னும் ஒரு 5% வாங்கலாம். டிஎம்கே தான் வின்னிங் கட்சி. டிவிகே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்க டிஎம்கே சுத்தம் வேஸ்ட்டு. பார்ட் டைம் போட்டேன் இப்படி வந்துக்கிட்டு இருக்கு. இதில் மாறி வர்றது மக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. ஆமாம், ஏடிஎம்கே ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று சேர்த்தா அது ஒன்று சேர்க்க முடியாது இப்போ இருக்க சூழ்நிலை. புதுசாக அமைச்சு பார்ப்போமே எப்படி என்ன செய்கிறாருன்ட்டு. ஓரளவு புதுசாக வந்து ஒரு குடும்பம் நடத்துகிறவே நல்லாயிருக்கும். அதனால் அந்த ஆள் வந்தாருன்னா எப்படி பார்ப்போம். எல்லாம் அதுலேருந்து மட்டையில் உருண்டை கூட்ட தானே வர்றாரு. எல்லாரும் அதில் தானே வர்றாரு. அந்த சினிமாவில் வந்துட்டு தானே போகிறாரு. அப்படி போக முடியாதுமா, எடுத்த உடனே அப்படி சொல்ல முடியாதுல்ல. சிறுவத்தையும் வரலாம். என்ன சொல்கிறேன், எதுலையாச்சும் ஒன்றில் இணைஞ்சா கண்டிப்பாக எலிவேஷன் இருக்குது. நான் மட்டும் சிவகங்கை மாவட்டம் தான். டிஎம்கேல இனிமேல் அது வேஸ்ட். டிவிக்கே தாங்க. டிவிக்கே தான். ஆமாம், ரசிகர் இல்லையா? நான் ஏறிங்க இதுதான் விஜய். டிவிகே. டிஎம்கே விட டிவிக்கே தான் வேணும். நியூஸ் மீடியா எதுவுமே வந்து கரெக்டாக இல்லை, ப்ராப்பராக இல்லை. ஸோ எல்லாமே டாமினண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே வந்தால் டிஎம்கே அளவு கரப்ஷன் இல்லாமல் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மாற்றம் கண்டிப்பாக வரும். இல்லை, தே ஹாவ் டு ஹாவ் அலைன்ஸ் வித் ஏடிஎம்கே ஆர் என்டிகே. பட் ஆனால் யூத்தோட ஓட்டு வந்து கண்டிப்பாக டிவிகேக்கு இருக்குது. பட் தே ஹாவ் டு ஹாவ் அலைன்ஸ். அப்போனா தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக ஏடிஎம்கே ஆர் என்டிகே யாராச்சும் ஒருத்தர் கண்டிப்பாக வச்சு ஆகணும். அப்படின்னா தனியாலாம் வச்சு ஜெயிக்க முடியாது. இல்லைனா சீமான் மாதிரி ஒரு 10% ஓட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக எங்கள் ஏரியா பக்கம் கிடையாது. ஏன்னா எங்கள் ஊருக்கு வாங்க ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. 5 வருஷமாக அப்படியே தான் இருக்குது. டிவிக்கே தான் வரணும். என்னோட ஆதரவு சீமானுக்கு. அவரோட கொள்கைகள் வந்து அந்த மாதிரி இருக்குது. விஜய் பொறுத்தவரையில் வந்து இன்னும் ஒரு பொது அரசியல் வெளிக்கு வரல. அவர் வந்து அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் முடிவு பண்ணலாம். தற்போதைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி தான். அதான் சொன்னேன்ல, அவங்களோட கொள்கைகள் தான். மண்ணை சார்ந்த அரசியலும். ஆமாம், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஒரு முன்னேற்றம் இருக்குது. நம்ம மக்கள்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இது வந்து ஒரு 50 ஆண்டு கால பழக்கத்தை உருவாக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து காசு இல்லாமல் ஒரு ஓட்டு வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வந்து தான் ஆகணும். கொள்கை ரீதியாக வந்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கடினமான வேலை தான். அதனால் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அவர் மேலே வந்து ஒரு சில விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. அதை வந்து இப்போ வருங்காலங்களில் தெரிவிப்பார்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி ஓகே தான். விஜய் வந்து ஒரு நல்ல ஓட்டு சதவீதம் வாங்குவார். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. அவர் வந்து பொது வெளியில் வரணும். வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கொள்கைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேணால் முடிவு செய்வோம். நோ கமெண்ட்ஸ். நாம் தமிழர். டிவிக்கே வந்து அவங்க வந்து பொதுவெளிக்கு வரட்டும். மக்கள் பிரச்சனைகளுக்காக வந்து
போராட்டம் குரல்கள் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்ப்போம். அவரும் நல்லா தான் செயல்படுறாரு. கண்டிப்பாக அவருக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்குது. பொதுவெளியில் வந்து பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு யோசிப்போம். தனித்தனியாக நிற்கிறத விட ஒன்றா சேர்ந்து செயல்பட்டால் தான் வந்து பலமாக இருக்கிற கட்சிகளை எதிர்த்து செயல்பட முடியும். அதுதான் உண்மையும் கூட. எதிர்காலத்தில் அவங்க சேர்ந்து செயல்பட்டால் நல்லது தான். விஜயும் அண்ணன் சீமானும் 2026 டிவிக்கே வருவாங்க. ஏன்னா ரசிகர்களோட சப்போர்ட் நிறையா இருக்குது. எங்களுக்கு இருக்காது. நாங்கள் நெக்ஸ்ட் இயருக்கு அடுத்த எலெக்ஷன் தான் ஓட்டு போடுவோம். விஜய் இருந்தால் விஜய்க்கே போடுவோம். கண்டிப்பாக டிவிக்கே தாங்க. இல்லை இது வரைக்கும் மாறி மாறி தான் 2 கட்சி தான் ஆறுச்சு. புதுசாக ஒருத்தர் கொடுத்து பார்ப்போமே, ஒரு வாய்ப்புகள் கொடுத்தா என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது எங்களோட ஆதரவு விஜய்க்கு தான். அது அட்லீஸ்ட் ஒரு முயற்சி செஞ்சு தானே பண்ண முடியும். ஜெயிக்கிறாங்க தோக்குறான்றது இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபைட் பண்ணால் தான் தெரியும் என்ன வெள்ள விக்ட்ரின்னு. கண்டிப்பாக எல்லாரும் யோசிச்சு அவங்கவுங்க ஓட்டை கரெக்டாக போட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்ல கட்சி அமைன்றது என்னோட ஆதரவு கருத்து. ஜெயிக்கணும்னு வேண்டுறோம். அப்புறம் மேலே உள்ள பார்த்துப்பாரு. நோ கமெண்ட்ஸ். டிவிக்கே வந்தால் நல்லா இருக்குண்ணா. நம்மளுக்கு வந்து டிவிக்கே தானே ரொம்ப பிடிக்கும். அதனால் டிவிக்கே வரணும்னு நம்மளுக்கு ஆசைண்ணா. வந்து முதல்ல வந்து மக்களுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பு முக்கியமாக அண்ணன் நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இல்லாத பட்டவங்களுக்கு பண்ணணும்னு இறங்கி பண்ணணும்னு அண்ணன் நினைக்கிறாங்க. அதனால் அண்ணன் தான் வரணும்னு எனக்கு ஆசை. களத்தில் இறங்கிட்டாரு அண்ணன் வந்து முக்கால்வாசி களத்தில் இறங்கிட்டாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க. அண்ணன் தைரியமாக இறங்கிட்டாரு. இனிமேல் மக்கள் பார்த்துப்பாங்க. அது மக்கள் வந்து தான் தீர்மானம் பண்ணோம். என்னோடய கோரிக்கை வந்து அண்ணன் வந்து வரணுன்னு தான் என்னோடய கோரிக்கை. அண்ணன் வந்துட்டு கண்டிப்பாக வரணும். 2026 கண்டிப்பாக அண்ணன் வந்து ஆட்சி அமைக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது நம்ம சொல்ல முடியாது. மக்கள் எப்படி வேணாலும் மாறலாம். மக்கள் இப்படி தான் அப்படிதான்றது நம்மளுக்கு தெரியாது. எப்படி வேணாலும் மாறும் மக்கள். 2026 என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்கு தான் வாய்ப்பு அதிகம். விஜய் எனக்கு தான் வாய்ப்பு அதிகம். அண்ணன் தான் வரணும். நான் வந்து தீவிர விஜய் ஃபேனு. அதனால தான் நான் வந்து டம் கட்டி பேசினிருக்கேன் போன நேரத்துக்கு. டிவிக்கே வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. புதுசாக வராங்க, நல்லதை செய்வாங்க, நம்புகிறோம். நல்லது நடக்கும். இந்த எலெக்ஷனில் தான் அடுத்த எலெக்ஷன் கண்டிப்பாக பிடிச்சிரும் தலை. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், அவ்வளோதான் தலை. இங்கே மாற்றம் ஒன்று தான் தலை மாறாதது. எத்தனை தொகையும் தெரியாது, ஆனால் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு கண்டிப்பாக ஆட்சியை பிடிச்சிருவோம். அதெல்லாம் பிடிச்சிருவோம் தலை. நம்பிக்கையாக இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் தான் ஜெயிப்போம். டிவிக்கே தான் தலை. கண்டிப்பாக டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். டிவிக்கேல வந்து ஒரு ஆப்ஸ் ஒன்று இது பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஓட்டர் ஐடி வச்சு ஓட் பண்ணி, அதாவது எவ்வளோ இது கணிப்புக்காக ஒரு ஆப் வச்சுருந்தாங்க. அதுலேயே ஒரு 2 crores சொல்லி வந்துச்சு. 2 crores பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு ஓட்டிங் ஜெயிக்கிற அளவுக்கு அது பெரிய மெஜாரிட்டி இல்லை. அப்படி பார்க்கும்போதே டிவிக்கே ஜெயிக்கிறது கஷ்டம்தான். ஆனால் டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னு சொல்கிறேன்னா, விஜய் இப்போ வந்து பீக்கில் இருக்கார். இப்போ அவர் வந்து கட்சிக்கு வராருன்னா அவர் வந்து சம்பாதிக்கணுங்கிற எய்மில் வரல. சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா அவர் எப்போ ஃப்ளாப் ஆகிறாரோ, எப்போ அவரோட பீக் டவுன் ஆகுதோ அப்போ அவர் வந்தாருன்னா, நம்ம அவர் சம்பாதிக்காமல் ஒரு கட்சியில் சம்பாதிக்கிறதுக்காக கட்சிக்கு வராருன்னு சொல்லலாம். இப்போ அவர் பீக் ஸ்டேஜ்லேருந்து இங்கே வரும்போதே அவர் ஏதோ நல்லது செய்ய வராருங்கிற ஒரு நம்பிக்கைக்காக நான் டிவி கேக் போட வைப்பேன். 18 ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அதுதான் இப்போ நான் சொன்னேங்களே, அவர் பீக்கில் இருக்கும் போதே அவர் இங்கே வராருன்னா ஏதோ ஒன்று நல்லது செய்கிறதுக்கோ எதுக்கோ ஒரு இதுதானே. ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கலாமே. டிவிக்கே தாங்க. எங்கள் அண்ணன் தளபதியாங்க. அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார். இப்போ இருக்க டிஎம்க்கு வந்து ஒளிஞ்சிருச்சு, எதுவும் பண்ணுறதில்ல. என் ஊர் வந்து மதுரை. என் பேர் வந்து கண்ணே. மதுரையிலேருந்து வந்திருக்கேன். டிவிக்கே ஜெயிக்கேன். 2026 அவர் தான் என் தளபதி தான். ஏங்க இவ்வளோ மாநாடு நடந்துங்க. நாங்கள் மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கோம்லங்க விக்கிரவாண்டிக்கு. சரியான மாநாடுங்க. எல்லா பேரும் காசு கொடுத்து தான் வருவாங்க ஓட்டுக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி வந்து காசு கொடுக்காம அத்தனை பேர்த்த சேர்த்துருக்காங்க. ஆனால் எங்கள் அண்ணனை பார்க்க நிறைய வீட்டுக்கு திரும்பி போயிருக்காங்க. ரிட்டனு பார்க்கல, வெறும் ஸ்டேட்டை மட்டும் பார்த்துட்டு அந்த தொட்டு கும்பிட்டு போயிருக்காங்க எங்கள் அண்ணனை. அவ்வளோதாங்க. அதெல்லாம் சும்மாங்க வேஷங்க. கட்சியிலேருந்து எவ்வளோ வேணாலும் வேஷம் போடலாம். எங்கள் அண்ணன் முன்னாடி யாரும் வேஷம் பண்ண முடியாது. அதெல்லாம் இல்லைங்க, பொய்யுங்க. அதெல்லாம் வதந்தி, ஒரு வதந்தி, வேற ஒன்றும் இல்லை. ஜெயிச்சிருவார். கண்டிப்பாக ஜெயிப்பாப்புல. எங்கள் அண்ணன் கண்டிப்பாக வருவார். எல்லாம் போய் ஏழை எளிய மக்களுக்கு நல்லது பண்ணுவார். இவருக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு பார்க்கட்டும். மக்கள்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியில் ஓட்டு போட்டு பார்க்கட்டும். முதலமைச்சர் ஆறையோ ஒரு ஏதாச்சும் ஒரு எதிர்கட்சி தலைவராக வரட்டும். அதான் எங்களோட ஒரு குறிக்கோள். முதலமைச்சர் ஆக முடியாது, இருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக வரட்டும். அது எங்களுக்கு தலைவராக வந்ததுனாக்கா அப்புறம் முதலமைச்சராக வந்தாங்க. விஜய் வரலாம். டிவிக்கே விஜய் ரொம்ப அரசியல்வாதியாக
ஐ மீன் பயன்படுறாரு எல்லா விஷயத்துலையும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக டிவிகே விஜய் சார் தான் எல்லா விஷயத்துலையும் நன்றியோட இருப்பார். ஆக்சுவலாக நான் பெங்களூர்காரன், தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். ஆக்சுவலாக நான் யூபிஎஸ்சி படிக்கிறனால எனக்கு கொஞ்சம் அரசியல் பற்றி தெரியும். ஸோ அதனால் நான் அதை பேஸ் பண்ணி நான் கவுண்ட் டவுன் பண்ணியிருக்கேன். ஆமாம்.